நீ ஒரு ஃப்ளாட் ட்ராக் புள்ளி, நீ இந்தியாவில் மட்டும் தான் நல்லா ஆடுவ, ஃபாரின் கண்ட்ரீஸில் நீ ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இவரை பற்றி தேவையில்லாமல் கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணாங்க. இப்போ அத்தனை பேரையும் ஜிப் பண்ணிட்டாப்புல, காங்கிரீட் போட்டு வாயே மூடிருக்காப்புல. நான் சொல்கிறது சுமன் கில்லை பற்றி. சரி, கோலி இல்லாமல் போகிறாரு, ஷர்மா இல்லாமல் போகிறாரு, என்ன பண்ண போகிறாங்க? யங் டீமு, இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீமு, இதை வச்சுட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் 80% நம்ம தான் வின் பண்ணியிருக்க வேண்டியது, மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் 5 செஞ்சுரிஸ் போட்டிருந்தாங்க, அதில் கேப்டன் கில்லும் ஒருத்தர். செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு சாதனை பண்ணியிருக்காப்புல. இதுக்கு முன்னே இங்கிலாந்துக்கு எகெயின்ஸ்டாக ஹையஸ்ட் ரன் அடித்த சுனில் கவாஸ்கர் அவர்களுடைய ரெக்கார்டு. இது 1970s அப்போ நடந்த ரெக்கார்டு 221 ரன்ஸ். ஆனால் இப்போ கில் பண்ணியிருக்கிறது 269 ரன்ஸு. ஃபர்ஸ்ட் இந்தியன் கேப்டன் டு டூ ஸோ. வேறு லெவல். அதாவது நிறைய நெகட்டிவிட்டி வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கெல்லாம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணாமல் நம்ம ஆக்ஷனில் காட்டினோம்னா என்ன நடக்குங்கிறதுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். இட்ஸ் ஒன்லி அ பிகினிங். இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, கவாஸ்கர்ஸ், கபில் தேவ், சச்சின் டெண்டுல்கர்ஸ், தோனிஸ், கோலிஸ், சர்மாஸ், they'll come and go. Cricket stays there. ஸோ ஒவ்வொரு எராலையும் ஒவ்வொரு கிரிக்கெட்டர்ஸ் எமர்ஜ் ஆவாங்க. அந்த மாதிரி டான் ஆஃப் நியூ எரா ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் ஹஸ் ஸ்டார்டட். ஸோ லெட்ஸ் விஷ் அவர் டீம் இந்தியா. நீங்களும் கமெண்ட்ஸில் நம்ம கில்லுக்கும் நம்ம டீம் இந்தியாவுடைய இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு தம்ஸ் அப் போட்டு விடுங்க.